வெல்கம் டு நான்சிஸ் கார்டன். இன்றைக்கி ரெயின் லில்லியோட சீட் கலெக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் ஃபுல்லாக பூ பூத்துச்சு. இப்போ நல்லா சீட் பேடு வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இப்படி க்ரீன் கலரில் தான் ஃபஸ்ட்டு சீடு பேடு உண்டாகும். அப்போ நம்ம அதுலேருந்து கலெக்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லைட்டு எல்லோ இல்லாட்டி லைட்டாக காஞ்சிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆயிரும். அது சீடு வெடிக்க ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம சீடை கலெக்ட் பண்ணலாம். இப்போ சைடில் உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்கேன். அதோட சீடு தான் நான் இப்போ கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் அப்படியே அந்த சீடு வெளியில் எங்கேயும் செதறாதபடி இந்த மாதிரி சீடை கலெக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ரெயின் லில்லி சீட் கலெக்ஷன் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம யூடியூப்பில் சேனலில் போட்டிருக்கோம். அதையும் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ இந்த சீடை கலெக்ட் பண்ணி எந்த மாதிரி சாயிலில் சீடை நம்ம விதைக்கணும் அப்படின்னா, சாயில் மிக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதில் கார்டன் சாயில் தேவைப்படாது. அதாவது வெர்மி கம்போஸ் போட்டிங்கன்னா வெர்மி கம்போஸும் மணலும் ரெண்டும் 50-50% போட்டிங்கன்னா ஓகே. சப்போஸ் வெர்மி கம்போஸ் இல்லை அப்படின்னா நம்ம இலையெல்லாம் போட்டு உரம் தயாரிச்சிருப்போம்ல, சப்போஸ் வீட்டில் விழுகிற இலையெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல கொட்டி வச்சிங்கன்னா அது அப்படியே மக்கி நமக்கு உரமாக கிடச்சிரும். அந்த உரத்தையும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் சாயில் மிக்ஸுக்கு. ஒரு சாயில் மிக்ஸ் எப்படி பண்ணலான்னா, வெர்மி கம்போஸும் மணலும் ரெண்டும் ஈக்குவலாக போட்டு ஒரு தொட்டி ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெர்மி கம்போஸ் கிடைக்கல அப்படின்னம்னா மணல், இந்த இலை தலையெல்லாம் போட்டு வச்சு மக்கி வச்ச உரம் இருக்குல்ல, அதுவும் கொஞ்சமாக கார்டன் சாயில் மிக்ஸ் பண்ணி நம்ம பாட் ரெடி பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி வெர்மி கம்போஸும் இதுவும் போட்டு ஒரு பாட்டும், இந்த இலை தலையெல்லாம் போட்டு மக்கின உரம் போட்டு ஒரு பாட்டும் 2 பாட்டு ரெடி பண்ணி 2 பாட்லேயும் தனித்தனியாக சீடை 2 வெரைட்டி சீடு எடுத்தேன்ல, அந்த 2 வெரைட்டி சீட்ஸையும் போட்டிருக்கேன். இப்போ எடுத்துகிட்டு இருக்க சீடோட பிக்சர், அந்த ரெயின் லில்லி பிக்சர் உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்கேன். திரும்ப நான் செடியெல்லாம் முளைச்சோன்னா அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. எவ்வளோ நாளில் முளைக்குது, எப்படி முளைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.